Hello and welcome to another Game Week review episode in வட லண்டன். அரவிந்த் மறுபடியும் வந்திருக்கேன். அண்ட் என் கூட இன்னைக்கு ரிவ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுமுகமா ஹரிஹரன் வந்திருக்காரு. சென்னையில இருந்து. ஹரிஹரன் எப்படி இருக்கீங்க? சென்னை தானே? நான் அதை கேட்கவே இல்லை ஆக்சுவலா உங்ககிட்ட. எப்படி இருக்கீங்க? சென்னை தான், சென்னை தான், சென்னை சென்னை தான். தானா? சூப்பர். வெல்கம் வெல்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் லேட் ஃபார் ஆயிடுச்சு எவ்ரிதிங். உங்களுக்கு. உங்களோட டைம்ல அகாமடேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரெண்டு மூணு பரவாயில்ல. லாஸ்ட் மினிட் சேஞ்ச் எல்லாம் கூட பண்ணி விட்டுக்கிட்டேன் டைம்ல. பட் பரவாயில்ல, வந்ததுக்கு பிரச்சனை ரொம்ப பிரச்சனை நன்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் பெரிய விஷயம். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது பேஷன்ஸ் அவசியம் தான். வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சொல்லிருக்கீங்க. அவ்வளவு பெரிய இதுவான எங்களுக்கு எனக்கு தெரியல. பட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் என்கரேஜ் பண்ணுங்க. வேற யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாலும் வாங்க. ஹரிஹரன் மேபி இது ஹோப்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனி தொடரட்டும். நீங்க அடி மீண்டும் மீண்டும் வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. அஹ், ஹோப்ஃபுல்லி. அதை சொல்லிட்டு அப்படியே நம்ம டைவ் பண்ணுவோம் உள்ள. டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் பிக் சிக்ஸ் ரிசல்ட்ல வந்து செல்சி ஆர்சனல் லாஸ்ட் கேம் ஆஃப் த பிரீமியர் லீக் வீக் இது 1-1 ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல முடிஞ்சுச்சு. ஆமா. ஃபேர் ரிசல்ட்டா? என்ன பண்ணிருக்கலாம் ஒரு ஈச் டீம் வின் பண்றதுக்கு? ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஆசம் ஒரு பிளானோட தான் வந்திருந்தாங்க. ஐ மீன் ஆர்டேட்டாவோட வேர்ட்ஸ் இப்போவும் கேட்பேன். ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 மேட்சஸாக பார்த்தா ரொம்ப ஒரு ஹைப்பாக தான் பேசியிருந்தார் ரீசெண்டாகவே. நாங்கள் லிவர்பூலில் பறக்க விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாரு. ஈவன் இன்டர்மேன் மேட்ச்க்கு அப்புறமே பார்த்தா வந்து சொல்லியிருந்தாரு, இந்த வே ஆஃப் பிளே வச்சு கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு ஜெயிச்சிருவோன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸும் சொல்றதா, இல்லை வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றதா, ஒரு 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 அரோகன்ஸ் சொல்றதான்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் ம். நாங்க ஒரு பக்கம் பார்த்தா கான்ஃபரன்ஸுக்கு ஆடிக்கிட்டு இருந்தோம். ஐ மீன் இந்த பெஸ்ட் யூரோப்பியன் லீக்னு சொல்லலாம். ஸோ ஆடிக்கிட்டு இருந்தோம் நாங்க. ஸோ எஃப்சியும் அடிச்சுட்டு வந்திருந்தோம். அவங்க நீங்க ஒரு பக்கம் அர்சனல் ஒரு பக்கம் கான்ஃபிடன்ஸ் ஓவா வந்திருந்தாங்க. ஐ மீன் அடேட்டா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸா இருந்தாலுமே லோஸ்ட் அகேன்ஸ்ட் இன்டர் கொஞ்சம் நேரம் தோத்துட்டு வந்த போது எனக்கு ஒரு சின்ன ம். கான்ஃபிடன்ஸ். ஓகே, நீ நம்ம ஸ்டாம்ஃபோர்ட் பிச் நம்பப்போம். ஸோ நம்ம அட்வான்டேஜ் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் நல்லாவும் ப்ளே பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். பிகாஸ் அர்சனல் வந்து டிரா பண்ணணும்னு நினைச்சா டிரா பண்ணிடுவாங்க. அது ரீசெண்டாக நான் பார்த்தேன். சிட்டி மேட்சஸாக இருக்கட்டும், லிவர்பூல் மேட்சஸாக இருக்கட்டும், டிரா பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தே ட்ரான் அகேன்ஸ்ட் தெம். ஐ மீன் நான் கம்பேரிட்டிவாக சொல்லணும்னா செல்சி வந்து ரீசெண்டாக ரீபில்ட் ஆன டீம். புது கோச், ஆல்மோஸ்ட் நியூ ம். பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. பட் அர்சனல் அப்படி கிடையாது. ரொம்ப வருஷமா அதே கோச் இருக்காரு, அட்டா இருக்காரு. அதே சேம் டீம் தான். ஒரு லிட்டில் பிட் இந்த மூணு சேஞ்சஸ் தான் நியூ ரிக்ரூட் பண்ணியிருந்தாலுமே அந்த செட்டில்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு வெல் செட்டில் டீமுக்கும் நியூ ரிக்ரூட்டட் டீமுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அது ஐ மீன் அது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்னு சொல்லலாம், ஜெல்லிங்னு சொல்லலாம். பட் அது செல்சியில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் வந்து நியூ ஸ்டைல் ஆஃப் பிளே இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிருக்கோம். ப்ரோக்ரஸ் நல்லா இருந்திருக்கு. பட் கொஞ்சம் அந்த லேப்ஸ் டிஃபென்சிவ் டிசிப்ளின் லேப்ஸ்லாம் இருந்துச்சு. அது அது நல்லாவே தெரிஞ்சுது இந்த மேட்சஸ்லேயே எங்களுக்கு. ம். ரெண்டு டீமே டோட்டோ போனாங்க. இட்ஸ் ஃபேர் ரிசல்ட் என்ன பொறுத்த வரைக்கும். பட் த்ரீ ஃபேர் பாயிண்ட்ஸ் ரிசல்ட். கரெக்ட் இருக்கணும். ஃபேர் ரிசல்ட் என்ன பொறுத்த வரைக்கும். I mean, இந்த போத் டீம்ஸ்க்குமே. ஓகே. இதுல வந்து ஒரு ஒரு கவலைக்கிடமான ஒரு ஸ்டார்ட் வந்து ஆர்சனல் கடைசி இந்த லாஸ்ட் ஃபோர் பிரீமியர் லீக் கேம்ஸ்ல 2 லாசஸ் 2 டிராஸ். அந்த டூ யா. டிராஸுமே லீடுல இருந்து ஆமா. பாயிண்ட்ஸை டிராப் பண்ண ஒரு சுச்சுவேஷன். அந்த ரெண்டு கேம்ஸ்லயும் ரெண்டும் லிவர்பூல் அண்ட் செல்சி பிக் கேம்ஸ் வேற. டேபிள்ல வந்து ரைவல்ஸ்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஆர்சனலுக்கு லாங் டேர்ம்ல பின்னாடி பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா இந்த சுச்சுவேஷன்? ஏன்னா இப்போ வந்து லிவர்பூல் ஆப்வியஸா 9 பாயிண்ட் லீடுன்னு நினைக்கிறேன். 9 பாயிண்ட் லீட் 9 ஃப்ரம் பாயிண்ட் லீட். ஆர்சனல். ஆமா, ரெண்டு பேரும் ஆமா. சேம் பண்ணிடலாம். ம். ஸோ ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, அர்சனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் ஒரு பக்கம் இஷ்யூஸ் இருந்துச்சு. அவங்க அந்த ஹெக்டிக்கான ஷெடியூல் உங்களுக்கே தெரியும். யூசிஎல் ஷெடியூலுக்கும் பிஎல் ஷெடியூலுக்கும் ஹெக்டிக்கான ஷெடியூல் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல இன்ஜுரிஸும் அவங்க ஹேண்டில் பண்ணி ஆகணும். ரெண்டு பக்கம் இருக்கும்போது இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. கண்டிப்பா இந்த ஒரு நடுவில் இந்த பாயிண்ட்ஸ் லீடு வச்சுட்டு விடுறதெல்லாம் வந்து கண்டிப்பா அர்சனல் எதிர்பார்க்கல. பிகாஸ் அவங்க ஏன்னா லாஸ்ட் சீசனே பார்த்தா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கேம் ஜெயிச்சுமே டேட்டில் விட்டாங்க அவங்க. ஐ ம். மீன் அவங்க வந்து பாட்டில் பண்ணல. என்ன பொறுத்த நான் பாட்டில் பண்ணலாம் சொல்லுவேன். அசனில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேம் ஜெயிச்சு தான் விட்ட 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 சீசன். ஐ திங்க் இந்த சீசன் வந்து அவங்க ஐ திங்க் வந்து இந்த கலாஃபியோட சைனிங்க்கு அப்புறமே ஓகே லெஃப்ட் சைடு அந்த இஷ்யூ அவங்க சரி பண்ணிட்டாங்க. மேனோ சைனிங்க்கும் இருக்கட்டும், ரெண்டு சைனிங்குமே ஓகே ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணா. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு அசன் டு கிளீன்ஸ் த ரைட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ம். நடுவில் இந்த ஒரு கேம் விட்டதுக்கு அப்புறமே பார்த்தா எல்லாருமே நினைச்சிட்டாங்க ஓகே அர்சனல் வந்து ரேட் ஆஃப் பண்ணிடலாம் இந்த இந்த இதுக்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ம். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா போன ம்ஹும். வருஷம் இதே நிலைமை தான் இருந்தாங்க. கடைசியில மேட்ச்ல தான் ஐ மீன் ரெண்டு மூணு ரிசல்ட்டால தான் அவங்க விட்டாங்களே தவிர வி கான் ரைட் ஆஃப் த அர்சனல் ஐ திங்க் ஸோ. பட் ஈவன் அட்டடாவோட கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். பிகாஸ் அந்த மென்டாலிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மதிக்கிறேன் அட்டடா பொறுத்த வரைக்கும். ஏன்னா ம். லூஸ் பண்ணாலுமே நாங்கள் நிச்சயமா ஜெயிப்போன்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட போறது அந்த ஒரு சொல்லுவாங்க மென்டாலிட்டி மாசம் மாசம் சொல்லுவாங்கல்ல.
மென்டாலிட்டி மான்ஸ்டர். அது வந்து அர்டெட்டா பக்காவா இருக்கு. பட் ஐ திங்க் நம்ம நினைக்கிறோம் நம்ம இப்போ லிவர்பூலுக்கும் அர்சனலுக்கும் 9 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு. இன்னும் இப்பதான் இன்டர்நேஷனல் பிரேக் வந்திருக்கு. என்னாலும் மாறலாம். இன்னொரு 6 months டைம் இருக்கு. ஐ ஹோப் ரைட். அர்சனல் இதான் சான்ஸ் அர்சனலுக்கு. இப்போ அடிக்கலாம் ட்ரூ. அடிச்சிடும். அப்படியே ஃபிளிப் பண்ணி செல்சிக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டேபிள்ல முன்னேறி 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 ஒரு தமிழ் பட பிஜிஎம் போட்டு மேல வரைக்கும் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. வீக் ஓவர் வீக் செல்சி டைட்டில் கண்டெண்டர்ஸ் அவங்க வாய்ஸ்ல. டு பி ஆனஸ்ட் நாங்க இல்ல, கண்டிப்பா ஏன் இல்லைன்னு தான் ஏன் சொல்லுவேன். இல்லைன்னு சொல்றீங்க? ஏன் சொல்லனா, இதான் என்சோ மரஸ்காக்கு ஃபர்ஸ்ட் சீசன். ம்ஹும். எங்களுக்கு இப்பதான் நாங்க வந்திருக்கோம். ஐ மீன் லாஸ்ட் 2 சீசன் ஒரு நைட் மேட்ச் சீசனுக்கு அப்புறம் இப்பதான் நாங்க மேல வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கே நாங்க போய் டைட்டில் அடிப்போம் அப்படின்ற சொல்ல அளவுக்கு நாங்க பிரியா இல்லை. பிகாஸ் எங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர் நம்பர் நேம் கிடையாது. டிஃபென்ஸ்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. சாnchez வச்சுட்டு என்னங்க பண்றது நாங்க கோல் கீப்பர்ல வச்சுக்கிட்டு? அவன் வந்து பால் டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்கா பண்ண மாட்டான். சம்டைம்ஸ் சேவ் பண்ணுங்க பெனால்டி கன்சிடர் பண்ணி விட்டுறான். யுனைடெட் மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் தோணுச்சு எனக்கு. இதுல என்னன்னா அவன் பண்ற தப்பெல்லாம் என்சோ மரஸ்கா வந்து ஓகே அவரை இம்ப்ரூவ் பண்ணிப்பாரு, நாங்க பண்ற பிளே கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். என்னங்க ஒரு மேட்ச் இந்த சாnchez மேட்ச் இல்லைன்னா வேற பண்றாரு. யாரு இந்த சீசனுக்கு? ஜார்ஜன்சன் தான் ரெண்டாவது யூஇசிஎல் யூஸ் பண்றவங்கள ஜார்ஜன். அவனோட பால் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்கு. ஐ மீன் ம்ஹும். கம்பேரிட்டிவ்லி. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரீசனுக்காக தான் சாnchez யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ம்ஹும். ஈவன் பிரைட்டன் இருந்தப்பவுமே பார்த்தா பால் டிஸ்ட்ரிபியூஷன் 0 தான் சாnchez பொறுத்த வரைக்கும். நேரா ஆப்போனண்ட் காலிக்கே கொடுப்பாப்ல. அது என்ன பழக்கம்னு தெரியல. நான் வந்து பாத் சீசன்லயும் பார்த்துட்டேன். இந்த சீசன்ல கொஞ்சம் ஓகே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த விஷயம் மட்டும் மாறல. பால் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி எங்களை ஹர்ட் பண்ண போகுது, இல்ல லேட்டரா இம்ப்ரூவ் ஆவானா? ஏன்னா எல்லாருமே ஃபுட்பால் பண்ணிட்டு சொல்ற விஷயம் தான். செல்சிக்கு ம். ஒரு ப்ராப்பர் கோல் கீப்பர் இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு டைட்டில் சேலஞ்சுக்கோ இல்ல ஃபியூச்சர் ஒரு கப்புக்கோ சேலஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ராபர்ட் சாnchez வச்சுக்கிட்டு ஐ மீன் எந்த அளவுக்கு போக முடியும் தெரியல. ஆல்மோஸ்ட் டாப் 4 எங்களால் சேலஞ்ச் பண்ண முடியும். டைட்டில் அடுத்த ஒரு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்க ஐ திங்க் வி நீட் அ குட் ஜிகே இன் ஃபியூச்சர். ஓகே, புரியுது. ஓகே. ஸோ ஆர்சனல், செல்சி இவங்களுடைய இதை அனலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டாப் சிக்ஸ்ல வந்து பிக் சிக்ஸ்ல ராதர் ரெண்டு வின்னர்ஸை பத்தி பேசுவோம். லிவர்பூல் அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட். லிவர்பூல் பீட் ஆஸ்டன் வில்லா அட் ஹோம் 2-0. மான்செஸ்டர் யுனைடெட் பீட் லெஸ்டர் சிட்டி அட் ஹோம் 3-0. ஃபர்ஸ்ட் நான் மேன் யுனைடெட்ல இருந்து ஆரம்பிக்கிறேனே. யுனைடெட் வந்து நிஸ்டில் ராயோடைய கடைசி கோச்சிங் கேமாக இருந்த கேம் இது. ரொம்ப நல்லா விளையாடினாங்க நான் பார்த்த வரைக்கும். லைக் சான்ஸ் எல்லாம் ரொம்ப கொடுக்கல லெஸ்டருக்கு, அமுக்கி வச்சாங்க. கிடைச்ச சான்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் எங்க சார் இருந்தீங்க நீங்க இத்தனை நாள் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு ஆமா, இருக்காரு. அதான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. யுனைடெட் என்ன இப்போ ரூபன் அமோரிம் வந்த பிறகு இனிமே சிஎம் பிஎம் அப்படியே போயிட்டே இருப்பாங்களா? எப்படி நினைக்கிறீங்க? நான் இப்போ ஆக்சுவலி ரோடோட ரன் எதிர்பார்த்தது தான். அவர் வந்து ம்ஹும். அந்த நியூ மேனேஜர் பவுன்ஸ் பேக்னு சொல்லுவாங்கல்ல, ஈவன் கேரிக்கு இருந்தப்பயும் அந்த ரன் இருந்துச்சு அவங்களுக்கு. ஐ மீன் தோத்துருவாங்க. ரெண்டுமே அன்பிட்டபிள் தான். நல்லாவே முடிச்சு கொடுத்தா. ரூடு ரொம்ப ஒரு பர்சனலா வந்து ஃபேன்ஸ் ரொம்ப ஐ மீன் லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேன்ஸ் ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. என்னடா அவர் கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நான் சான்ஸ்ல பார்க்க முடிஞ்சது அந்த ஃபேன்ஸோட எமோஷன்ஸை. இட்ஸ் அ குட் கோச். ஐ மீன் ஹோப்ஃபுல்லி இன் ஃபியூச்சர் ஒரு பெரிய ஹெட் கோச்சா வரணும்னு நான் வந்து சின்ன ஒரு ஆசைப்படுறேன். பட் ஆல்சோ என்னோடைய வந்து பெர்ஃபார்மன்சஸ் ஐ மீன் இது அன்எக்ஸ்பெக்டட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸோடைய ஒரு பவுன்ஸா இருக்கட்டும், ஃபார்மா இருக்கட்டும், அவரோட லாஸ்ட் மேட்ச் எல்லாம் ஜெய்சஸ்ல பாக்குற மனுஷன் அந்த மாதிரி பாஸ் பண்றாரு. ஈட்டி வச்ச பாப்பாரு. இதெல்லாம் நான் இருக்கும்போது பண்ணலையாடா, நீ பண்ணியிருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்திருப்பேன் ஓல்ட் டிராஃபோர்ட்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாரு. பட் ஓகே எனிவேஸ் ஐ மீன் எனக்கு என்னன்னா ரூபன் அமோரிம் புல் வந்து பெரிய விஷயமா நான் பாக்குறேன் யுனைடெடோடைய ஓனர்ஷிப். பிகாஸ் ஒன் டேல பண்ணாங்க அவங்க. ஐ மீன் நாங்க வந்து செல்சி வந்து ஐ மீன் இந்த 2 years வந்தாங்க கோச்சஸை மாத்திக்கிட்டே இருந்த போது சம்மர் அப்ப நாங்க ரூம் 2 times கான்டாக்ட் பண்ணோம். இல்ல நாங்க அவர் வரலன்னு ஒரு ஃபார்மல் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அவர். பட் ஆமா, லிவர்பூல் தான் ரிஜெக்ட் பண்ணான்னு பர்சனல் நினைச்சேன். செல்சி ஃபேக்டர்ஸ்லாம் மீட்டா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் செல்சி ஆர் மானிட்டரிங் ரூபன் அமோரிம் சிச்சுவேஷன். ஈவன் ரூபன் அமோரிம் லாஸ்ட் சீசன் கூட நான் டைட்டில் அடிக்கலன்னா நான் கிளம்பிடுவேன்ற மாதிரி தான் ஒரு அவுட் அண்ட் அவுட் சொல்லியிருந்தார் ப்ரெஸ்லயே. ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டார் ஸ்டேட். ஆல்சோ யுனைடெட் கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி ஒன் டேல கரெக்டாக அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஈவன் தெரிஞ்சு போச்சு அவருக்கு இதை விட பெட்டரான கிளப் அவருக்கு வேற ஆஃபர் வர சான்சஸ் இல்லை, இதை பிடிச்சதான் உண்டு. டக்குனு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் யுனைடெட் டு பவுன்ஸ் பேக் நான் எதிர்பார்க்குறேன். செகண்ட் ஹாஃப்ல அமோரிமோட போல் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த டிரான்சிஷன் எப்போ இருக்குன்னா செல்சியோட டூக்கல் எப்படி அரைவல் ஆனாரு, அது எப்படி டக்குன்னு பவுன்ஸ் ஆகி நாங்கள் மேலே யூசிஎல் அடிச்சோமோ அந்த பவுன்ஸுக்கும் இதுக்கும் நான் ஒரு பிகாஸ் அவர் வந்து இருக்கிற டீம் மேனேஜ் பண்ணாரு. என்ன பண்ண முடியும் இந்த டீமை வச்சுட்டு அப்படின்னு மேனேஜ் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் அமோரியம் அவருடைய எத்திக்ஸ் படி பார்த்தா யுனைடெடோட இருக்கிற ஒரு ரிசோர்ஸை வச்சு
என்ன பண்ண முடியுன்றது கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி பண்ணுவாரு. நான் நம்புறேன். இன்ட்ரெஸ்டிங். மனிதனோட நான் ஏன்னா performance இங்க வந்து பண்ணுவாரு. யுனைடெடுக்கு வந்து ஆஹ், பல டஃப் பிக்சர்ஸ்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆர்சனல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், மேன் சிட்டி ஓவர் அ ஸ்பேஸ் ஆஃப் 11 டேஸ். ஒரு ஆக்சுவலா பார்த்தா ஆர்சனல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், மேன் யுனைடெட் அண்ட் டாட்னம் ஓவர் அ ஸ்பேஸ் ஆஃப் டாட்டனம். 15 டேஸ். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நியூ கேசில், லிவர்பூல் பேக் டு பேக் வராங்க. ஸோ ரூபன் அமோரிம் கையில சட்டத்தை எடுத்துட்ட உடனே அவருக்கு ரொம்ப நிறைய டஃப் கேம்ஸா பிக்சர்ஸா வருது. பட் இதை நேவிகேட் பண்ணிட்டாங்கன்னா யுனைடெட் ஐ திங்க் தே வில் ஹாவ் அ ரியலி குட் பாத் ஃபார் ஃபினிஷிங் த சீசன் ஸ்ட்ராங். ஷோர்லி கரெக்டா? டாப் 4 ஃபினிஷ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஐ மீன் அதை அமோரியம் ஹேண்டில் பண்றதை பொறுத்து இருக்கு. ஏன்னா டஃப் பிக்சர்ஸ் சொல்றீங்க. கண்டிப்பா அந்த ஒரு செட்டில் ஆக டைம் எடுக்கும். இப்போ அவருடைய ஜேடிபி ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பாலுக்கு வந்து கண்டிப்பா டைம் எடுக்க தான் செய்யும். நான் நம்புறேன். ஐ மீன் நான் என்னோட வியூல பாக்குறேன். பிகாஸ் ஈவன் நிறைய ஷேக்கினஸ் இருக்கு அவங்க டீம்ல. லிசாண்ட்ரோ மட்டும் செல்சிபி ஆட முடியும் அவரால். இந்த பக்கம் பார்த்தா ரைட் பேக்ல ஆட முடியுன்ற போது ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஒரு ரீபில்ட் இருக்கும். அவர் இது தெரிஞ்சுக்கலாம். 6 மந்த்ஸ்ல வந்து ஒரு ப்ரீ சீசன் மாதிரி எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் தேவை யாரெல்லாம் தேவையில்லைன்னு ஒரு சின்ன ஒரு கலப்பு மாதிரி பிடிக்கிட்டாருன்னா ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒரு சீடா இந்த சீசன் எடுத்துக்க முடியும். ஹோப்ஃபுல்லி இன்ட்ரெஸ்டிங். அந்த ரன் ரன் டக்குன்னு கிடைச்சா ஐ திங்க் டாப் 4 டாப் 6 கண்டிப்பா சேலஞ்ச் பண்ண முடியுங்க என்னை பொறுத்த வரைக்கும். வெரி குட். ஓகே. லிவர்பூல், நம்ம லிவர்பூல் டைட்டில் டு லூஸ் ஆன்னு வேற யோசிச்சு பேசிட்டு இருந்தோம் ப்ரீ மீட்டிங்ல. லிவர்பூல் டைட்டில் டு லூஸா அவங்களோட ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது நீ ஓகே கிளம்பு 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 கிளம்புன்னு எல்லாரும் வரவங்க எல்லாம் 3 பாயிண்ட்ஸ் வாங்கி தான் அனுப்புறாங்க. என்ன நினைக்கிறீங்க லிவர்பூலோட சீசன் எப்படி முடியும்? ஆக்சுவலி ஸ்லாட் ரொம்ப லக்கிங்க என்னை பொறுத்த வரைக்கும். கிளாப் அழகா ரீபில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அழகா ஒரு மேனேஜ் பண்ணிருக்காரு. பெருசா ஒரு எதுவுமே பண்ணல அவரு. சைனிங்ஸ் கைசா பண்ண கைசா எங்க இருக்கானே தெரியல ஸ்குவாட்ல இப்ப. அவன் சோ திரும்ப போக்குறான்னு வேற நியூமர்லாம் வந்துச்சு இப்போ. ஆமா ஐ மீன் ரூமர் வருது. நான் அன்னைக்கு கூட ஒரு விழுப்புரம் ஃபேன்ட்ட பேசினேன். அவன் முதல்ல ஃபிட் ஆகட்டுங்க. ஃபிட் ஆனா பாக்கலாங்க. இல்லைன்னா அனுப்புதான். ஏன்னா ஒரு 2-3 இயர்ஸ் பேக் கெய்ஸாவுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ 100 மில்லியன். இப்போ அவங்க வாங்கினது பாரு 20 மில்லியன் கிட்ட தான் வாங்கினாங்க. ஒரு டபுள் ஏசியலுக்கு அப்புறம் அவருடைய கேரியரே சேஞ்ச் ஆயிடுச்சு. எஸ், தட்ஸ் ட்ரூ. அன்பார்ச்சுனேட்டா என்னை பொறுத்த வரைக்கும். இவன் ஸ்லாட்டை பத்தி பேசணும்னா நான் ரீசெண்டா பார்த்தது செம்ம கவுண்டர் அட்டாக்ல ஹெவியா பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன கவுண்டர் எடுத்தாலும் சாலா எடுத்துட்டு ஓடிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. இவன் நான் பெருசா வந்து சர்ப்ரைஸ் ஆன நூனஸோடைய ஃபார்ம் தான். நூனஸ் நேரா கோடர் தான் அடிக்க மாட்டாப்புல. ராங் லேஞ்சர் பேங்கர்லாம் அடிக்கும்போது டேய் நீ ஆடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எனக்கு. அதேதான். ஈவன் இவன் இருந்தாலுமே லிவர்பூல் போன சீசன் அவங்க ஸ்டாப்ல வந்தாங்க. நடுவில் தான் விட்டாங்க. ஸ்டில் ஈவன் நடுவில் ஃபாரஸ்டோடலாம் கேம் லூஸ் பண்ணாங்கல்ல. ஸோ அதனால வந்து எனக்கு சின்ன ஒரு ஒரு செகண்ட் தாட் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். மேபி அவங்க ரன் கொஞ்சம் பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. பிகாஸ் சிட்டியை அர்சனலையும் நான் ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ் சிட்டிக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் டிசம்பருக்கு அப்புறம் சிட்டி ஒரு ரன் கொடுப்பாங்க. அந்த ரன் நடுவில் சிக்கனவன் செதறிடுவான்றது மாதிரி தான் இருக்கும் டிசம்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ ஈவன் தோ 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்தாலுமே லிவர்பூல் அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது கொஞ்சம் இருக்குதா, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு நம்புறேன். இன்ஜுரிஸ் எதுவும் ஆகக்கூடாது. ஆனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மேபி. கஷ்டப்படுவாங்க இன்ஜுரிஸ் ஆகலாம். சாலாலாம் பாக்குறதுக்கு ரீபர்த் ஆன ஒரு பிளேயர் மாதிரி இருக்கான். இந்த ப்ரீ சீசன்லலாம் அவன் கால் கிட்ட பால் இருக்கா, விங்கில தனியா நின்றுகிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருந்த சாலாவை இப்போ மேட்சுக்கு மேட்ச் பாயிண்டா கொடுத்துக்கிட்டே இருக்கான் மோ சாலா. சிட்டி பத்தி பேசுனீங்க. ஆர்கானிக்கா அப்படியே அவங்க ஷிஃப்ட் ஆகும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிட்டி வந்து ஒரு லீடு வச்சுக்கிட்டு 2-1 பிரீமியர் லீக்ல தோக்குறாங்க பிரைட்டனோட. away from home, but still 2-1 back-to-back goals almost 78-83 ரெண்டு கோலு. ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறம் சிட்டி சான்சஸ் கிரியேஷன் அப்படின்னு ரொம்ப பெருசா எதுவும் பண்ணல. ஷார்ட்ஸ் நிறைய எடுத்தாங்க பிரைட்டனை விட, பட் கிளியர் கட் சான்சஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. சிட்டி கிளியர்லி ஹேட் பெட்டர் பொசிஷன், பெட்டர் கைண்ட் ஆஃப் த கேம். அதெல்லாம் அவங்க சிட்டி மாதிரி எல்லாம் பண்ணாங்க. பட் எண்ட் ப்ராடக்ட் வந்து வரல அவங்களுக்கு. 2-1 லாஸ். இது வந்து பேக் டு பேக் ஆல் காம்படிஷன்ஸ்ல 4 லாசஸ் அட் டுகெதர். சங்கு ஊதில்லாமா சிட்டில பிரச்சனை அப்படின்னு இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு யானைக்கு அடிசருக்கும் தாண்டி வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன் நான் ஒரு சின்ன காமிக்கலா சொல்லலாம். இந்த மூவி இன்டர்வலுக்கு அப்புறம் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரிதான் சிட்டிக்கு என்னதான் ஆச்சு. இந்த மாதிரிலாம் லூஸ் பண்ணி நான் பார்த்தது. அதுவும் பிரைட்டன் கூட எல்லாம் லூஸ் பண்ணாலாம். ஏன்னா பிரைட்டன் எனக்கு பர்சனலா பிடிக்காது பிரைட்டனு. ஸோ பட் பிரைட்டனோட வந்து லூஸ் பண்ண சந்தியமா பிரைட்டன் பிடிக்காதா? பிரைட்டன் உங்களுடைய பி கிளப்புங்க, எப்படி பிடிக்காம போச்சு உங்களுக்கு? எல்லாத்தையுமே அங்கேதான் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கு? மெயின் பீஸே பிடிங்கியாச்சுன்ற மாதிரிதான். பிளேயர்ஸ், கோச்சஸ், ஸ்டாஃப்ஸ்
இன்னும் எடுக்கிறது ஓனரை மட்டும்தான். ஆமா. அப்படி வாங்கிட்டோம்னா கப் எங்க இடம். ஸோ நான் என்ன பார்க்கறேன்னா, ராட்ரியோட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதா சிட்டியை? அது வந்து லைக் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு தோணுச்சு. அசல் வச்சுக்கலாம் ராட்ரி, ஐ மீன் சீசன் ஃபுல்லா அவுட் தான் அவரு. ம். ராட்ரியோட பிளேஸ்ல கோசிச் ஆட வச்சு பார்த்தாங்க, லூயிஸ் ஆட வச்சு பார்த்தாங்க. பட் ராட்ரி கொடுக்கக்கூடிய இம்பாக்ட் ரெண்டு பேராலும் கொடுக்க முடியல. அதனால டீமோட மாரலே டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா தொடர்ந்து அவங்க இத்தனை மேட்சஸ் லூஸ் பண்ணுவாங்க எதிர்பார்க்கல. ஒரு ம். ரீசெண்டாக கூட அத்லெட்டிக் எஃப்சி போட்டிருந்தாங்க, தேர் இஸ் சம் டென்ஷன்ஸ் இஷ்யூஸ் பிட்வீன் த பெப் அண்ட் சிட்டி சைடுன்னு. ஆமா. ஆனா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஜான் விண்டோல கண்டிப்பா ஒரு சைனிங் பண்ண தான் போறாங்க. மிட்ஃபீல்ட்ல ஒரு சென்டர் ம். பேக் பண்ண தான் போறாங்க. அது கண்டிப்பா லிஃப்ட் பண்ணும். சங்கு ஊதிர வேணாம். நான் ஊதிர சங்கு வேணாம். நம்மளுக்கு ஊதிடுவாங்க டக்குன்னு. வேற எதுவும் கிடையாது. கரெக்ட். அது என்னவோ கரெக்ட் தான். ஏன்னா சிட்டி தான் க்ளோசஸ்ட் டு லிவர்பூலா இருக்காங்க. அதனால டைட்டில்ஸ் ஆமா. அதற்காகயாச்சும் டைட்டில் கான்டெஸ்ட் ஏதாச்சும் ஒன்று வரணுன்றதுக்கு அவங்க டைட்டில் இதுல இருக்கணும் அப்படின்றதுக்கு போன கேம்ல கூட அக்காஞ்சி எல்லாம் பெஞ்சில் இருந்தாங்க. தே டிட்ன்ட் ஸ்டார்ட். ஃபிட்டா இருந்தாங்களா எனக்கு தெரியல. ஆமா. ரீகோ லூயிஸ் அண்ட் ஏதோ சிம்சன் பியூசி, ஜமாய் சிம்சன் பியூசின்னு யாரோ ஒருத்தர் சென்டர் பேக்ல ஆரம்பிச்சிருக்காரு. பிளட் ப்ளோ. இவங்கெல்லாம் எனக்கு யாருலயே தெரியாது. இவங்களெல்லாம் இது பெப் கார்டியோலா டீமா அப்படின்ற கேட்கற அளவு வச்சுட்டாங்க. பட் யா, இன்ஜுரிஸ், ராட்ரி அப்பாற்பட்ட கொஞ்சம் இன்ஜுரிஸுமே அவங்கள கொஞ்சம் இம்பாக்ட் பண்ற மாதிரி தெரியுது. அஹ், அடுத்து டாட்னமுக்கு போவோம். டாட்னம் எங்க டாட்னம் வந்து பங்காளி, எப்பவுமே லண்டன் பங்காளின்னு சொல்லணும் அவரை. ஆஹ், இதுக்கு இதுக்கு மேல அவங்கள எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. மேல போறாங்க கீழே வராங்க, மேல போறாங்க கீழே வராங்க. இதுல அவங்க அஹ், ஒரு வீக் பார்த்தா டாட்னம் மாதிரி ஒரு டீம் உண்டா, வாவ் இப்படி விளையாடுறாங்க, கண்டிப்பா இந்த சீசன் ஒரு 4 ட்ராஃபி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆசைப்பட வைப்பாங்க. இந்த வாரம் என்னடா நான் இப்ஸ்விட்சோட போய் 1-2 இப்ஸ்விட்சோட தோத்துட்டு விட்டாங்க. வந்திருக்கானுங்க. போம். இதுல வந்து லைக் ஹவு டு யூ சி டாட்டனம் இவங்க சீசன் எண்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஆன்ஜோடைய கடைசி சீசனா? 3 கொஸ்டின். லாஸ்ட் சீசனே வந்து அனிபோ சொல்லியிருந்தாரு, என்ன ப்ரோ ஆன்ஜே சாக் பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஸ்ரீகார்த்திட்டு கேட்டிருந்தாரு. நான் லைவ்ல பாத்துருந்தேன். ப்ரோ அவ்வளவு மேலலாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவன் என்ன, ஆன்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஆரம்பம் சொல்லியிருந்தாரு, நான் எப்போதுமே 2வது சீசன் கப் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ கான்பிடன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே இந்த மனுஷன் இதை பண்ண போறாரா, ஸோ கண்டிப்பா சம்திங் இருக்க போகுது, வென்னரை வச்சு இது மாஸ்டர்ஸ் பண்ண போறாருன்னு நினைச்சேன் நானும். ஆனா கடைசியில பார்த்தா இப்ஸ்விட்சை விட்டு நான் கண்டிப்பா இந்த ரிசல்ட் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நானும் ஆன்ஜியோட எதிர்பார்க்கல. ஹைலைனை ஈஸியா உடைச்சிருவாங்க எல்லாருமே. ஐ மீன் அவன் டீம்ல மிட்ஃபீல்ட் கொஞ்சம் இஷ்யூவா இருந்துச்சா கண்டிப்பா உடைச்சிருவாங்கன்னு தெரியும். பட் இப்ஸ்விச் தானே கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ஸ்விச்சை ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவங்க இப்பதான் ஒரு ப்ரமோட் ஆன டீம், ஒரு நியூ கோச். ஐ மீன் ஒரு ஒரு பரிச்சயம் அளவு குவாலிட்டி கண்டிப்பா வந்து கம்மியா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்டா, ஐ மீன் டாட்டன்ஹாம் லூஸ். ஃபார்ச்சுனேட்டா இப்ஸ்விச்சுக்கு ஃபர்ஸ்ட் வின் இது. பிரீமியர் லீக் கூட ஃபர்ஸ்ட் வின் ஆஃப்டர் லாங் டைம். இது வந்து டாட்டனோட போதாத காலம் திருப்பியும் ஐ திங்க் ஹிஸ்டரி ரிப்பீட்னு சொல்லுவாங்க தெரியுமா இல்லையா, மறுபடியும் ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஆன்ஜியோடைய மேஜிக் செட் ஆகாது. ஐ திங்க் அவங்க டாப் 4ல முடிக்க மாட்டாங்க. ஐ மீன் நான் எதிர்பார்க்கறேன் மேபி 6 or 7 தான் எதிர்பார்க்கறேன். பிகாஸ் அவங்களுக்கு ஷேக்கினஸ் ஹெவியா இருக்கு சீசன். யுனைடெட் அகேன்ஸ்டா வந்து நல்லா ஆடினாங்க. யுனைடெட் அகேன்ஸ்ட் மேட்சஸ் பார்த்த வரைக்கும். ம்ஹும். பட் நமக்கு வந்து சென்ஸ் பண்ண முடியுது, சம்திங் இஸ் ராங் இந்த சைடு. ஐ திங்க் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு அது அவங்க ஆன்ஜியோவால கண்டுபிடிக்க முடியலையா. ஏன்னா ம்ஹும். ஒண்ணு பெரிய டீம் ஜெயிச்சிடுறாங்க, ஆனா அங்க விட்டுறாங்க. சம்டைம்ஸ் இஷ்யூ ஆயிடுது. ஒன் செகண்ட். மணி அடிக்கிறாங்க. நோ ப்ராப்ளம். சாரி 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 சாரி. சோ இப்ப ஆன்ஜ் வந்து இந்த சீசன்ல டிராஃபி அடிக்க போறேன் அப்படின்னு சொன்னது வந்து நடக்கல அப்படின்னா, இது வந்து இன்ஜுரிஸ்ல பிளேம் பண்றதா, இல்ல ஆன்ஜோடைய பிராக்மேட்டிசம் ஆர் லேக் ஆஃப் பிராக்மேட்டிசம் அப்படின்னு பிளேம் பண்றதா? ஏன்னா அவர் எல்லா கேமுக்கும் ஒரே மாதிரி தான் விளையாடுறாரு. யாரா வேணா இருந்துட்டு போ, நான் அப்படிதான் விளையாடுவேன் அப்படின்னு. அது வந்து சம்டைம்ஸ் அவங்கள நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணுது. இது வந்து இதெல்லாம் வந்து ரெசிபி ஃபார் டிசாஸ்டர் மாதிரி எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இதுக்கு மேல வரமாட்டாரு அப்படின்றதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். வாட் டு யூ திங்க்? யா எக்ஸாக்ட்லி. அஸ்வலி செட் அவங்களோட லேக் ஆஃப் பிராக்மேட்டிசம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் என்னாலும் இப்படி தான் ஆடுவேன் அப்படின்றது வந்து சம்திங் இட்ஸ் நாட் குட். அதுக்கு எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசன் நாங்கள் 4-1 ஜெயிச்சோம் தெரியுமா, 3 பாயிண்ட் லைன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க உங்களுடைய கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் நாங்கள் ஏன்னா 2 ரெட் கார்டு வந்துருச்சு, இல்லைன்னா ஹைலைட் தான் ஆடுவேன் அப்படின்னு போய் ஆடி அவங்க கோட்டை விட்டது வந்து அதிலே தெரிஞ்சு போச்சு. ஓகே இவர் வந்து வந்து நான் என்னாலும் சரி தான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்காருன்னு வந்து நல்லாவே தெரியும். பட் அது ஓகே மாத்தின்னு இருக்கலாம், பிகாஸ் இட்ஸ் பிரீமியர் லீக்ல நீங்க வந்து டீமுக்கு ஏற்ற மாதிரி தான் சேஞ்ச் பண்ண முடியும். இல்ல இல்ல நான் லோ பிளாக் எகேன்ஸ்டாவும் இப்படி தான் ஆடுவேன், ஹை பிளஸிங் எகேன்ஸ்டாவும் இப்படி தான் ஆடுவேன், நான் என் ஸ்ட்ராட்டஜியை மாட்ட மாட்டேன் அப்படின்னா ரிசல்ட் முக்கியம். ஏன்னா லெவிகிட்ட நீங்க ரிசல்ட் கிடைக்கலன்னா செகண்ட் சீசன் அனுப்பிச்சுட்டுருவாரு.
ஸோ அது நான் ஆன்ஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த இன்னும் டைம் இருக்கு. ஐ திங்க் தேர்ஸ் ரூம் ஃபார் சம்திங் ஃபார் தி ம்ஹும். இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் சீசன் இன்னும் 3 months இருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ கெஸ் ஆன்ஜி ஷுட் சேஞ்ச் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். பிகாஸ் ஸ்பர்ஸ்ல எல்லாமே இருக்குங்க. அவங்க டீம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் எவ்ரி திங். பிரெனன் ஜான்சன்லாம் வந்து இந்த வருஷம் செமையா ஆடிட்டு இருக்காப்புல. போன வருஷம் விட்டது இந்த வருஷம் அவ்வளோ கிரிட்டிசம் ஃபேன்ஸ் வந்த அப்புறம் அவர் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் கூட செலிப்ரேட் பண்ணல அவர். ஸோ நல்ல ஒரு டீம் இருக்கு. அவங்களால ஐ திங்க் அவருடைய அப்ரோச் சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா டாப் முடிக்க முடியும். பட் அதனால ஐ திங்க் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேங்க. பெருசா வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங். வைப் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது. ஐ திங்க் ஓகே. ஸ்டேஸ் வித் திஸ் வித் ஓன் எத்திக்ஸ். ஐ திங்க் தே வில் ஃபினிஷ் பிட்வீன் 6 or 7. They will இட்ஸ் end up with nothing. Sorry. As இட்ஸ் அ எப்போ ஸ்பர்ஸ் திங். நடக்கிறதா இட்ஸ் அ ஸ்பர்ஸ் அவ்வளவு. திங் அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதான். ஓகே. டாப் சிக்ஸை முடிச்சுட்டு அப்படியே கீழே பாட்டம் ஆஃப் த டேபிள் போனோம். ரெலிகேஷன் பேட்டில் போன வாரமும் இந்த வாரமும் நிறைய டீம்ஸ் ஒருத்தரோட அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதுல இப்ஸ்விச் வேற ஆமா. அபார வெற்றியும் ஒன்று ஃபர்ஸ்ட் வின் ஆஃப் த சீசன் எடுத்துட்டு ரெலிகேஷன் ஜோன்லேருந்து 1 பாயிண்ட் எஸ்கேப் ஆகி வெளியே நிற்கிறாங்க இப்போ. ஆஹ் இந்த இப்போதைக்கு கரண்டா ரெலிகேஷன் ஆகிற டீம்ஸ் வந்து கிறிஸ்டல் பேலஸ், வுல்வ்ஸ் அண்ட் சவுத்தாம்ப்டன். இது வந்து இப்படியே இருக்க போதா? அந்த பார்டர் லைன்ல இருக்கிற 2-3 டீம் வந்து இப்ஸ்விச், எவர்டன், லெஸ்டர், வெஸ்ட்ஹாம், இவங்கெல்லாம் பார்டர் லைன்ல இருக்கிற டீம். எல்லா டீம்ஸுமே அட்லீஸ்ட் 1 வின்னாச்சும் வச்சிருக்காங்க. சவுத் ஆம்ப்டன் உட்பட எல்லாருமே அட்லீஸ்ட் 1 வின் வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் வுல்ஸ். ஹூ யாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க சீசன் முடியும் போது இவங்க தான் ரெலிகேட் ஆவாங்க அப்படின்னு? யாரா இருக்கும்? ஐ வை? திங்க் மீன் எத்தனை எத்தனை 3 டீம் சொல்லவா என்ன பொறுத்த வரைக்கும்? இல்ல இல்ல ஐ ரெலிகேஷன் கோ 3 டீம் தானே? ஐ கோ வித் சவுத்தாம்ப்டன், இப்ஸ்விச், வுல்ஃப்ஸ் ஆல்சோ அண்ட் மேபி கிறிஸ்டல் பேலஸ் நினைக்கிறேன். ஏன்னா இப்ஸ்விச் கண்டிப்பா அவங்களோட குவாலிட்டி வந்து பிரீமியர் லீக் கம்பீட் பண்ண முடியாது. இப்பதான் ஒரு வின்னேஜ் அடிச்சிருக்காங்க. அவங்க டீம் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓமார் ஹட்சின்சன், டில்லியான் டெலப், சிட்டியோட அகாடமி ப்ராடக்ட். கண்டிப்பா நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலுமே தே கான் கம்பீட். ஆல்சோ எனக்கு வுல்ஸ் தான் பெரிய ஷாக். எனக்கு போன மேட்ச் அவங்க ஃபர்ஸ்ட் வின்னே கிடைச்சிருக்கு 11 மேட்ச்ல. அதுவும் லைக் இதை எதிர்பார்க்கல. ஏன்னா வுல்ஸ் எப்படிப்பட்ட டீம் நல்லாவே தெரியும். நமக்கு வருஷம் வருஷம் நம்ம பார்த்துதான் இருக்கோம். கண்டிப்பா அதை ஒரு பெரிய டீம் அடிப்பாங்க. பிக் சிக்ஸ்ல கண்டிப்பா டீம் அடிப்பாங்க. போன வருஷங்கள்லாம் பார்த்தா 2 வருஷம் 2 ஹோமனவே 2மே போட்டுங்களை பொழந்துட்டாங்க. நான்லாம் முடிஞ்ச கூட பாச்சு எப்படா சேக் பண்ணுவீங்க அப்படின்னு நான் மீம்லாம் போட்டு வெறுத்து போய் உட்காந்துருந்தாங்களாம். பட் என்னதுன்னா ஐ மீன் தே ஹேவ் அந்த ஒரு மத்தாஸ் குன்ஹா இருக்கார்ல. ஐ மீன் குன்ஹா வந்து செம்ம ஸ்ட்ரைக்கர். ஐ திங்க் இந்த சீசனோட அவர் கிளம்பி வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வுல்ஃப் ஒரு வின் தான் ஜெயிச்சிருக்காங்க சார். ஆக்சுவலி வந்து இது இட்ஸ் நாட் குட் ஃபார் தி டீம். ஏன்னா இத்தனை வருஷமா வந்து ஒரு பிரீமியர் லீக் ஸ்டே பண்ணிட்டு ஒரு பாட்டம் டேபிள்ல தேடி இருக்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி டீமுக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. தே வில் தே வில் ஷூர்லி கெட் ரெலெகேட்டட். அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் போன வருஷம் ஆலிவர் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் செம்ம போனஸ் ஆனாங்க அவங்க. ஒலிசே வந்து ஒரு மேட்ச் யுனைடெட் மேட்ச் நினைக்கிறேன். ஐ திங்க் செம்மையா ஆடுவான். இந்த வருஷம் ஒலிசேவும் போயிட்டாரு. இந்த மேட்ச் நான் லாஸ்ட் மேட்ச் பார்த்தேன். எஸ்ஏஓ இன்ஜுரி, வார்டன் இன்ஜுரி, என்கிட்டியா ஐ மீன் எஃப்என்ல இருந்து போன என்கிட்டியாவும் இன்ஜுரி. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களால லிட்டரலா வந்து டோட்டலா கிரம்பிள்ட் ஆயிட்டாங்க. இது என்ன சொல்றேன், எந்தெந்த டீம்ல இன்ஜுரிஸ் ஹெவியா வருதோ அவங்கள ஹெவியா அஃபெக்ட் ஆகிங்க. பிகாஸ் வந்துட்டு 3 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வார்டன் இம்பார்ட்டன்ட், எஸ்ஏ தான் இப்போதைக்கு மிஸ்ஸிங். ஒரே ஒரே நல்ல பிளேயர் அங்க. 2 பேருமே இன்ஜுரிங்க போய் என்ன பண்ண மட்டட்டா வச்சு என்ன பண்ண முடியும் அவங்களால? ஆலிவர் கிளாஸ்னர் வந்து இது எதிர்பார்க்க சொல்லிட்டு தான். ஏன்னா பிராங்க்ஃபர்ட்டை வச்சு ஒரு யூரோப்பா லீக்ல அடிச்ச ஒரு கோச் அவரு. இது ஒரு பேடான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இத வந்து இது கூட பண்ண முடியாது, லைக் ஓவர் கம்மும் பண்ண முடியாது. ஏன்னா இது எதர் ரிசல்ட்ஸ் மாறல அப்படின்னா மிட் சீசனுக்கு அப்புறம் ஃபயர் பண்ணிடுவாங்க கிளாஸ்னரை. இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் கிளாஸ்னரை வந்து ரியலைஸே பண்ண முடியாது. லாஸ்ட் சீசன் அவ்வளவு சூப்பரா விளையாடின ஒருத்தர், ப்ரீ சீசன்ல கிறிஸ்டல் பேலஸ் வச்சு கோலா அடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் இந்த சீசன்ல ஒரு வின்னுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமா, இது எதிர்பார்க்கல சொல்ல போனா. எனக்கு இது வந்து நிறைய ஒரு அண்ணன் சொல்லுவாங்கல்ல, கமல் சொல்ற மாதிரி தான், எதிர்பார்க்காத எதிர்பாருங்கிற மாதிரி தான். இது பாட்டம் டேபிள் டீம்ல 2 டீம் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்கெல்லாம் இருப்பாங்களா? அது இந்த டீம்லாம் பார்த்தா 11 மேட்ச் தான் ஒரு டீம்னே கிடைச்சிருக்குன்ற போது சம்திங் இது அந்த டீமுக்குள்ள இஷ்யூவா இல்ல வந்து இன்ஜுரிஸ் இஷ்யூவா, வேற எதுவும் சம்திங் டாக்டிக்கல் அப்ரோச் எதுவும் விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எழுப்புது. இது இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. இந்த சீசன் வரட்டும். ஐ திங்க் அவங்க ஒரு பவுன்ஸ் பேக் ஆனாலுமே அந்த லொகேஷன் பேட்டர்ன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு பொறுத்தவரைக்கும் சேஞ்சஸ் ஒன்று இருக்காது உங்களுக்கு. இது எவர்டன் எப்படி 2 வின் அடிச்சுட்டு மேல உட்காந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் தே ஆர் இன் ரெலகேஷன் ஜோன் தான். எப்போ வேணாலும் மாட்டுவாங்க அவங்க. அந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, பிஎஸ்ஆர்எஸ் மாட்டிருக்காங்களா அவங்க? ஐ திங்க் பாயிண்ட்ஸ் டிடக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இருக்கு இந்த வருஷமா? இந்த வருஷம் பாயிண்ட் டிடக்ஷன் தான் ஆரம்பிச்ச மாதிரி நான் கேள்விப்பட்டேன்.
அவங்க போன வருஷம் அந்த இதுல பட் அது வந்து வேற சாம்பியன்ஷிப்ல நடந்துச்சுன்றதுனால இந்த வருஷம் கேரி ஆகாது அப்படின்றது தான் நான் பார்த்தேன். பட் நடக்கும் அப்படின்னா எனக்கு தெரியல. சர்ப்ரைசிங்கா இருக்கு. எவர்டனுக்கு நடக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க இன் சீசன்ல 2 டைம்ஸ்லாம் வாங்கின ஒரு டீம். அவ்வளவுதான் அடிப்பீங்க அப்படின்ற மாதிரிதான் உட்காந்துருக்காங்க. சரி, டேவிட் குட் அவரு ஆமா, பேன் ஆனாரு. அதுக்கு எவர்டனுக்கு 10 பாயிண்ட் டிடக்ஷன் கொடுங்க. அதை சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. நாங்க என்னடா பண்ணோம்? இல்ல இல்ல, அவர் பேரு முடிச்சு உங்க பேர் தான் எழுதுவோன்ற மாதிரிதான் ஒரு சரி, நம்ம டேவிட் கூட பத்தி டக்குன்னு டச் பண்ணுவோமே. இந்த கேம் வீக்ல டைரக்டா ரிலேட்டட் கிடையாது. பட் கேம் வீக் முடிச்சு இந்த வாரம் இன்டர்நேஷனல் பிரேக்ல பிரீமியர் லீக் ட்விட்டர் இவ்வளவு ஆக்டிவா நான் பார்த்ததே கிடையாது. முதல்ல ஒரு வீடியோ லிவர்பூல் பத்தி ரிலீஸ் ஆச்சு. ஆமா. பின்னாடி இன்னொரு வீடியோ ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்றது மாதிரி ரிலீஸ் ஆச்சு. சேஃப் டு சே அவரோட கெரியர் ஓவர் அப்படின்னு. பட் இது வந்து ஒரு பெரிய லார்ஜர் ப்ராப்ளம் அண்டர் ஸ்கோர் பண்ணுதுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். இங்க வந்து ரெஃப்ரீஸ்லாம் நிறைய பயஸோட உள்ள வராங்க. அவங்களோட சப்போர்ட்டிங் டீம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து கான்ஸ்பிரசி தியரி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து அதை எடுத்துக்காட்டு மாதிரி பண்ணிடுது. ஸோ ஹோல்சேல் சேஞ்சஸ் தேவைப்படும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ரெஃப்ரிங்க்கு ஹோல்சேல் சேஞ்சஸ் தேவைப்படணும்ன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். பட் இது வந்து ஆக்சலரேட் பண்ணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ் தட் தி டேவிட் சேம்? கூட்டோடைய அந்த ஒரு இது வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்ச எப்போ ஆன்டி டேலர் மாட்டுவார் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மனுஷன் இன்னும் எங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காரு ஆன்டி டேலர். அவர் உங்களுக்கு ஒரு இங்க ஆங்கர் முடிச்சாரு தேவை, பார்த்தா எங்களுக்கு ஒரு மைக்கேல் யூரோப்பா ஆலிவர். லீக்ல ஃபைனல்ல போய் மொரினோட செஞ்சுட்டாரு. மொரினோ வெயிட் பண்றதா கார்டு டேய் வெளியே வாடா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் எனக்கு ஒரு சின்ன ஒரு நான் நிறைய பேர் கேட்ட விஷயம் தான். இப்போ கோச்சஸ் பிளேயர்ஸ் இது மிஸ்டேக் பண்ண ரெஃபரிஸ் இருக்காங்க. ரெஃபரிஸ் மிஸ்டேக் பண்ணா அவங்களுக்கு பனிஷ் பண்றதுக்கு யார் இருக்கா? எக்ஸாக்ட்லி. அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுத்துப்பாங்களா? ஏன்னா வந்து நிறைய பாக்குறோம் நம்ம. ஐ மீன் அன்னெசரி எல்லோ கார்ட்ஸ் வாங்குறாங்க, ரெட் கார்ட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அப்பீல் பண்றாங்க. ஓகே, இல்ல அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் தான் தூக்கிடுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே பயாலிசேஷன் ஹெவியா நடக்க தான் செய்யுது. அது விஆர் சைடா இருக்கட்டும், இல்ல ஆன்ஃபீல்ட் சைடா இருக்கட்டுமே. அது நாட் ஓன்லி டேவிட் கோட் சைடா இருக்கட்டும், நிறைய ஒரு நேம் சொல்ல முடியாத ஏகப்பட்ட ரெஃபரீஸ் இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் டொல்லாம் மறந்துடுறாங்க. ஈவன் கோச்சஸ் வந்து எகென்ஸ்டா பேசுறது அவங்களுக்கு தான் ஃபைன் விழுவுது. ஸோ இது வந்து பிஜி மோல அட்ரஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா பிஜி மோல பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க என்னன்னா ஓகே லாஸ்ட் இயர் ஐ திங்க் லாஸ்ட் இயர் வந்து லிவர்பூல் மேட்ச் தான், சேம் லிவர்பூல் மேட்ச் தான், ஆஃப் சைட் ஆன் சைட் கோல் தான், ஆஃப் சைட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிஜி ஓகே சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. பட் எண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் போனது தானே. போனதுதான் கரெக்ட். அது அக்கௌண்டபிள் அவங்க எடுத்துப்பாங்களா? அண்ட் ஆண்டனி டெய்லர் ஒரு வாரம் சாம்பியன்ஷிப்க்கு டிமோட் பண்ணாங்க. திரும்ப வந்து ஹை ப்ரொஃபைல் கேம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் ஒரு சாம்பியன்ஷிப்புக்கு அனுப்புறீங்கன்னா ஒரு ரெஃபரிய ஓவர் நைட்ல அவர் எப்படி கரெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் திரும்ப இது பண்றதுக்கு ஹை ப்ரொஃபைல் மேட்ச்ல கொடுக்குற அளவுக்கு வளர்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த கொஸ்டின்ஸ்லாம் டெஃபினட்டா ஆன்சர் பண்ணணும் பிஜிஎம்ஓஎல். சம் சார்ட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி தேவை கண்டிப்பா. ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும்? ஐ மீன் கோச்சஸ் எவ்வளவுதான் போராட முடியும்? யா இன்னைக்கு கூட பார்த்தேன், ஏதோ வந்து சம்திங் அப்பீல் பண்ணலாம். அந்த ஒரு நம்ம கிரிக்கெட் டிஆர்எஸ் மாதிரி கோச்சஸ் அப்பீல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப அதே வார் கிட்ட தான் போகுது அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பார்த்து விட்ட வார் கிட்ட திரும்ப அப்பீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நோன்றத வந்து அப்பீல் பண்ணி நோ சொல்றதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணும். 5 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆகும். இதுல ஆஸ்டன் வில்லா பத்தி டக்குன்னு ஒரு டச் பண்ணுவோமே. ஆஸ்டன் வில்லா வந்து சீசன் ஸ்டார்டிங்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் டாப் 3ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னடான்னா மிட் டேபிள் போயிட்டாங்க. பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல ரொம்ப இல்ல, பட் கோல் டிஃபரன்ஸ்ல பெரிய அடி வாங்கியிருக்காங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ்ல. நிறைய பிக் லாசஸ். அவங்களுடைய ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் கோல் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. ஆஸ்டன் வில்லா வந்து 1 கோலுக்கு மேல ஒரு கேம்ல ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப முக்கிட்டு இருக்காங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் டு ஆஸ்டன் வில்லா? லாஸ்ட் டைம் அவங்க 1 கோல் மேல ஸ்கோர் பண்ணது வாஸ் October 22, அபவுட் 1 month ago. அப்பதான் அதுக்கப்புறம் 1 கோல் ஆர் நோ கோல்ஸ், அதுதான் அவங்களோட கேம்ஸ்ல. வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ஆஸ்டன் வில்லா? இது என்ன டெம்பரரியா இல்ல இது பிகர் ப்ராப்ளம் எடுத்துக்காட்டுதா? ஆஸ்டன் வில்லா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த டாப் 4 எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. பிகாஸ் டிரான்ஸ்ஃபர் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் ஒன்னானா வாங்கியிருந்தாங்க. ஐ மீன் தே ஹேட் அ குட் ஸ்குவாட். ஈவன் எங்கள்கிட்ட இருந்து மேட்சன் வாங்கியிருந்தாங்க. அது ஒரு ஐ மீன் அது வந்து ஒரு சின்ன ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். பிஎஸ்ஆர் இதுக்காக நாங்கள் மாத்திக்கிட்டோம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நான் என்ன எதிர்பார்க்கணும், ஆஸ்டன் வில்லா டாப் 4 முடிக்க மாட்டாங்க. ஏன்னா தூரம் நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அவனை எப்ப டக்குன்னு மற்ற டீம்ஸ் பிளாக் பண்ண ஆரம்பிச்சோன்னு அப்பயே முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஓலி வாட்கின்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அவங்களால? லைக் ஐ மீன் உனையமரை பத்தி டவுட் கிடையாது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ திங்க் தே வில் ஸ்டிக் வித் அரௌண்ட் 6, ஐ மீன் 5 or 6 அது போல தான் தோணுது. ஏன்னா ஈவன் தி ஹேவ் குட் டீம்.
டாப் ஃபோர் சேலஞ்ச் பண்றதுக்கான இதாலுமே அந்த ஒரு ஹார்ட் ரேட் மாதிரி தான் சிக்ஸாக்கா தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. கன்சிஸ்டன்சி ம், இல்லை. ம். ஒரு டாப் ஃபோர் முடிக்கணும்னா ஒரு கன்சிஸ்டன்சி அவசியமா நான் பார்க்குறேன். ஐ டோன்ட் திங்க் தே வில் ஃபினிஷ் டாப் ஃபோர். பார்க்கலாம் அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் மேபி அவங்க செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் மற்ற பிக் சிக்ஸ் டீமுக்கு வந்து ஐ மீன் மற்ற டீம் டாப் ஃபோர் முடிக்கணும்னு நினைக்கிற டீம்ஸுக்கு ஒரு தலைவலியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓகே. ஐ திங்க் கணிச்சிட்டாங்க தூரனை பொறுத்தவரை. தூரன் வந்து அவர் நல்ல ஸ்ட்ரைக்கர் தான், பட் கொஞ்சம் அவரை பிடிச்சி உட்காரச்சா அந்த டீமே அடங்கிருது. ஸோ ம், கரெக்ட். என்ன பண்றது அவங்க வச்சு. இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சு வந்த உடனே ஃபிக்ஸ்டர்ஸ்லாம் திக் அண்ட் ஃபாஸ்டா வர போகுது. அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் ஐ திங்க் எண்ட் ஆஃப் ஜான் தான் நினைக்கிறேன். இதுல ஒரு மிட் ஜான் டு எண்ட் ஆஃப் ஜான். ஸோ ஒன் டீம் இதுல வந்து இப்போ நெக்ஸ்ட் இந்த இதுல மேல வரும், நல்லா டேபிள்ல சிக்னிபிகண்டா மேல வரும் அப்படின்னா யாரு நினைக்கிறீங்க? இந்த டாப் 10 சொல்றீங்களா நீங்க? இல்ல, ஃபுல் 20 எடுத்துக்கோங்க. இந்த இந்த ஒன் டீம் வந்து சிக்னிபிகண்டா இம்ப்ரூவ் ஆவாங்க ஓவர் த நெக்ஸ்ட் 1 மந்த் அப்படின்னு ஒரு டீமை சொல்லணும்னா எந்த டீமை சொல்லுவீங்க? ஐ திங்க் ஐ கோ வித் நியூ கேஸ்டல். நான் இது பார்க்குறேன். நியூ கேஸ்டல் ஓகே, அவங்க என்ன இன்ட்ரெஸ்டிங். வாய்? பண்ணுவாங்கன்னு தெரியாது. பிகாஸ் ஐ மீன் நான் பெருசாக மதிக்கிற விஷயம் எடிஹோ மதிக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு இங்கிலீஷ் கோச் ஹை மெட்டல் ஃபுட்பால் ஆடுறது வந்து ஒரு ஒரு வித்தியாசமா நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க டீம்ல எல்லாமே இருக்கு. ஐசக் இருக்கான், கார்டன் இருக்கான். ம், ஏன்னா எங்களை அவங்க ஒரு மேட்ச் விட்டுட்டாங்கன்னா அடுத்த மேட்ச் கண்டிப்பா திருப்பி அடிச்சிருவாங்க அவங்க. ம். ரீசெண்ட் லாஸ்ட் கேம் வீக் கூட பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுத்து ஜெயிச்சாங்க அவங்க எடிஹோவை பொறுத்த எஸ். வரைக்கும். ஐ மீன் அவங்களோட ரெண்டு ஃபுல் பேக் லூயிஸ் அண்ட் லிவர்மெண்ட்டோ செஞ்சிட்டு இருக்காங்க எல்லா மேட்சஸுமே பொறுத்த வரைக்கும். எல்லாம் எங்க அகாடமிக் கிட்ஸ் தான், நாங்க கொடுத்தவங்க தான். ஆனா எங்களுக்கு எங்கேயும் நல்லா நான் பார்த்து வளர்த்த பசங்க பெரிய ஆள் ஆமா, ஆயிட்டாங்க. நான் பார்த்து அந்த வளர்த்த கடை மாயில மாறலப்பா இதுங்கிற மாதிரிலாம் வந்து ரெண்டு பேருமே பார்த்தா அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. லூயிஸ் ஆலா இருக்கட்டும், லிவர்மெண்டோவா இருக்கட்டும். அவங்க ம்ஹும். டீம்ல மேன் ப்ரூனோ குமாரிஸ் சொல்லவே வேணாம். அவன் வந்து ஐ திங்க் இன்னும் கிளம்பாம இருக்கான் அந்த டீம் விட்டு. அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கு எனக்கு இருக்கணும். ஆல்சோ ஐசக் கொஞ்சம் இன்ஜுரிஸ் இஷ்யூ போன வருஷம் இருந்தாலும் இந்த வருஷம் கன்சிஸ்டன்ட் ஸ்கோர் பண்ணிருக்காப்ல. ஆண்டனி கார்டன் லிவர்பூலுக்கு தாவி இருக்கணும், பட் இஸ் டூயிங் குட் அண்டர் நியூ கேஸ்டில். அவங்க தான் மேலே வருவாங்க நான் எதிர்பார்க்க. போன வருஷம் விட்டுட்டாங்க, ஆல்மோஸ்ட் அவங்க எட்ஜில் விட்டுட்டாங்க அவங்க. இந்த ம்ஹும். வருஷம் அவங்க 8% ஐ திங்க் தே வில் கம் ஆஃப்டர் திஸ் இன்டர்நேஷனல் பிரேக் நான் எதிர்பார்க்குறேன். இன்ட்ரெஸ்டிங். ஓகே. இன்னொரு டீம் ஒன். பத்தி நான் சொல்லி ஆகணும். ம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நான் சொல்லி ஆகணும். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சீசன் லாஸ்ட் கேமுக்கு டாப் 3ல இருந்தாங்க அவங்க. தேர்ட் பொசிஷன் தான் நினைக்கிறேன். இன்னும் சூப்பரா அவங்க டிஃபென்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பார்த்தா ஜோலிங்டன் ஒரு கோல் அடிக்கிறான், டிஃபென்ஸ் ஓப்பனா அது பாட்டுக்கு இருக்கு பாட்டுக்கு. அது நான் நல்ல அவங்க கோலுங்க, டிஃபென்ஸ் ஜோலின்டன் கோலு. ஏதோ கேர்லாம் பண்ணி ஆரியன் ஆமா ரோபன் மாதிரி அடிச்சான். அதான் ஏய் டேய் இப்ப குமாரா நீல கிக் பாக்ஸிங் பண்ணுவியாடா அப்படின்ற மாதிரி தான். நீ இப்படிலாம் கோல் அடிப்பியாடா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம நான் அவங்க சிம்பிளா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபாரஸ்ட் அகேன்ஸ்டா. அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். தாள தான் முடிஞ்சது எங்களுக்கு. பட் எடியோ எப்படியோ நலிஃபை பண்ணிட்டாரு. ஸோ ஐ காட் மை ரெஸ்பெக்ட். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஒன் டீம் வந்து ரிவர்ஸ்ல போகும் அப்படின்னா யாரும் நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் 1.5 மாசத்துல? கீழே போகணும்னு நினைக்கிறீங்களா? சொல்றீங்களா நீங்க? ஆமா. சோ இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிட்டே வரும் அப்படின்னு. ஓகே, பிரைட்டன். ஐ கோ வித் பிரைட்டன். பிரைட்டன். ம். பிரைட்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க டீம்லயுமே சேம் தான். இன்ஜுரிஸ் இஷ்யூ இருக்கு. அவங்க ஹெவியா ஹைலைன் ஆடுறாங்க. ஹைலைன் கொஞ்சம் சில டீம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், சில டீம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அது நான் கவுண்டர் அட்டாக் டீம்ஸ் ஹெவியா அடி வாங்குவாங்க எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க இப்ப ஒரு டீம் ஒரு லோ பிளாக் மாதிரி எக்ஸாம்பிள் ஃபாரஸ்டே எடுத்துக்கோங்களேன். ஃபாரஸ்ட் எங்கேயும் ஆறாங்கன்னா லோ பிளாக் தான் அடிச்சிருக்காங்க ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். லைக் இவங்க கொஞ்சம் விட்டாலுமே பிரைட்டன் க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா போன வருஷம் டிசர்பி கிட்ட இருந்த பிரைட்டனே வேற மாதிரி இருக்கும். அவங்க டீமோட பிளே ரொம்ப பார்க்க ஐஸ்தட்டிக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. எடுத்துட்டு போக சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இந்த வருஷம் அந்த ஒரு இதை நான் பார்க்க முடியல ஃபேபியன். ஸோ ஐ திங்க் அவங்க அவங்க இறங்குனா அவங்க தான் மேக்ஸிமம் 8th 9th பொசிஷன்ல இறங்க சான்சஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஓகே, அடுத்த 9 கேம்ஸ்ல வந்து அவங்களுக்கு 4 கேம்ஸ் தான் டாப் 4 சைட்ல இருக்கிற கேம் இருக்கிற டீம். மிச்சம் இதெல்லாம் டாப் 4ல டாப் 10ல இருக்கிற டீம் ஆடுறாங்க. மிச்சம் இதெல்லாம் பாட்டம் 10ல தான். ஸோ ஹெவி பாட்டம் 10 நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் இதான் அவங்க ஃபிக்சர்ஸ். மிட் வீக்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அவங்க பாட்டு ஜாலியாக விளாடலாம். பட் நீங்க சொல்ற இந்த இன்ஜுரிஸ் பெரிய ஃபேக்டர் தான் வரும். இன்ஜுரிஸ் எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல தப்பா எடுத்துக்கூடாது. போன வருஷம் செல்சியை பொறுத்த வரைக்கும் 16 பேர் இன்ஜுரிஸ். சீசன் ம். எண்ட் வரைக்குமே ஒருத்தன் இன்ஜுரி தான் இருந்தான், என்குன்னு ஒருத்தன். பட் இந்த வருஷம் பார்த்தா எங்க டீம்ல இன்ஜுரிஸ் யாரும் இல்ல. சான்சோக்கு இன்ஜுரின்னு சொல்றாங்க. Knock on ஆனா wood. ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் அதான் சொல்றேன், அந்த எங்க டீம்ல ஸ்குவாட் டெப்த் எல்லாமே இருந்தாலுமே சரி, அந்த இன்ஜுரிஸ் ஒரு சின்ன இன்ஜுரியாலுமே இந்த டீமை ஹெவியா எஃபெக்ட் பண்ணும். ஐ மீன் அது அது இந்த Interesting. செல்சி பக்கமா இருந்தாலும் எந்த ஆராட்டம் இருக்கட்டும்.
அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பால்மரே எடுத்துக்கோங்களேன். பால்மர் யூனிட்டரி மேட்சுக்கு அப்புறம் அந்த நாக்குக்கு அப்புறமே பார்த்து இந்த மேட்ச்லயே அவங்க ஒழுங்கா அந்த ஒரு பிளேயை கொண்டு வர முடியல அவனால. பார்ட்டே பிடிச்சி உட்கார வச்சாலுமே 90th மினிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப லிம் பண்ணி தான் நடக்க ஆரம்பிச்சாங்க. பெயினோட தான். ஸோ அது இன்ஜுரி சீரியஸ் ஆச்சுன்னா யாரானா இருக்கட்டும். இப்போ ஆல்ரெடி எப்படி போனாலும் சிட்டி கஷ்டப்படுது. இப்போ பால்மர் கேஸ் ஒரு 2-3 வீக்ஸ் ரோல் அவுட் ஆகக்கூடாது ஆகிறான் அப்படின்னா ஐ திங்க் செல்சி வில் ஸ்ட்ரகிள். ஓகே, ஹரிஹரன் ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ. குயிக்கா வந்து ரிவ்யூ செஞ்சு கொடுத்துட்டு போயிருங்க. நாங்க பேசுனதுல என்னெல்லாம் அக்ரி பண்றீங்க, டிஸ்அக்ரி பண்றீங்கன்றத சாட்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ்ல வந்து என்கேஜ் பண்ணுங்க. இந்த ஹரிஹரன் ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரம் இன்னொரு ஷோல உங்களுடைய ரிவ்யூ பேனலிஸ்டா கூப்பிடுறதுக்கு என்னுடைய விஷ். நீங்க வாங்க. அவர் தான் இன்னைக்கு காலை ஒரு 5:30க்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு. இருக்கீங்களா அப்படின்னு. இருக்கேன் சார், இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க அப்படின்னு. இது மாதிரி ரிவ்யூ இருக்கு, கொஞ்சம் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு. நான் காலையில இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, என்னெல்லாம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் பிபி டாக்ஸ் தான் அதிகமாக லைவ்ல பேசியிருக்கேன். ஐ மீன் அதுக்கப்புறம் சென்னை எஃப்சி அவங்களுடைய இதுதான் பேசியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு யூரோப்பியன். ஓகே, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் இன்னொரு ரெக்கார்டிங்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரம் வடலண்டன்.